இன்றைய தலைமுறையினிடையே வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்தும் நோக்கில் புது முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் இளைஞர் ஒருவர். அவர் முயற்சியை இந்த தொகுப்பில் காணலாம். ஆண்டுகளாக புத்தக வாசிப்பை மக்களிடையே ஊக்கப்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் புத்தக ஆர்வலர்கள். அந்த வகையில் நூலகம் வர இயலாத மற்றும் வர விருப்பப்படாதவர்களுக்கும் இவர்கள் மேற்கொள்ளும் இதுபோன்ற முயற்சிகள் பெரும் வரவேற்பை பெற்றுக் கொடுத்துள்ளது. குறிப்பாக முன்னர் குதிரை, ஒட்டகம் என விலங்குகளின் முதுகில் பொதியாகவும், பின்னர் சைக்கிள், பைக், வேன், பேருந்து போன்ற வாகனங்களில் சிறு மாற்றம் செய்து அவற்றை நூலகமாக மாற்றி இவற்றின் மூலமாகவும் புத்தகங்களை மக்களிடையே கொண்டு சேர்த்து வருகின்றனர். இன்றைய நவீன தொழில்நுட்ப யுகத்தில் வயது வித்தியாசமின்றி சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரையும் ஆக்கிரமித்திருப்பது ஸ்மார்ட் போன்கள். அதிக நேரம் ஸ்மார்ட் போன்கள் பயன்படுத்துவதால் பல்வேறு வகையான மனநல சிக்கல்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கின்றன ஆய்வுகள். இவ்வாறு உள்ள இன்றைய தலைமுறையினரிடம் புத்தக வாசிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும், சமூகத்தை வாசிப்பு பழக்கத்திற்கு மீண்டும் இட்டுச் செல்லும் வகையிலும் தனது இருசக்கர வாகனத்தை புத்தக நூலகமாக மாற்றி சேவையாற்றி வருகின்றார் இளைஞர் சைமன் என்பவர். இவர் தூத்துக்குடி திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் உள்ள வஉசி கல்லூரி அருகே தினமும் இரவு 8 மணி முதல் 10 மணி வரை 2 மணி நேரம் திறந்தவெளி நூலகத்தை நடத்தி வருகிறார். இந்த முயற்சி மக்களிடையே பெரும் வரவேற்பை சைமனுக்கு பெற்று தந்துள்ளது. இந்த நூலகத்தை நடத்தி வரும் இளைஞர் சைமன் மற்றும் இந்த நூலகத்தால் பயன்பெற்று வரும் பொதுமக்கள் நமது செய்தியாளரிடம் கூறுகையில், என்னோட பர்சனல் ஆசை என்னன்னா பெரிய நூலகம் வைக்கணும். டாக்டர் அம்பேத்கர் தான் மிகப்பெரிய நூலகம் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளும் நம்ம ஊர்ல ஒரு நூலகத்தை ஆரம்பிச்சிடணும். யாரு வேணா எப்ப வேணா வரலாம், புக் எடுக்கலாம், வாசிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாத ஒரு நூலகமா இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. தனி ஒரு மனுஷனா அதை செய்யறதுக்கு இன்னைக்கு நிறைய பொருளாதாரம் தேவைப்படும். அவ்வளவு பெரிய பொருளாதார வசதி நமக்கு கிடையாது. என்கிட்ட ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு, புத்தகங்கள் இருந்துச்சு. அந்த புத்தகங்களை காட்சிப்படுத்தலாம். எங்க அப்பாவோட வண்டி இது. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட வண்டி எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட இருந்த புத்தகங்களை எடுத்துக்கிட்டேன். டெய்லி வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 6:30க்கு மேல வந்து மக்களுக்காக இப்படி ஒரு வாகன நூலகத்தை நான் நடத்திட்டு வரேன். இது மட்டும் இல்லாம வாசகர்களா இருந்தவங்க எல்லாரையுமே எழுத்தாளர்களா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முயற்சி பண்ணும் பொழுது இங்க வந்து நிறைய பேர் வந்து புத்தகம் போடுறது கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப நாங்க குமிழ்முனை பதிப்பகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு நிறைய புத்தகங்கள் இளம் எழுத்தாளர்களோட புத்தகங்களை வெளியிட்டோம். சுமார் இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 43 புத்தகங்கள் மேல நாங்க வெளியிட்டு இருக்கோம். 50 புத்தகங்களுக்கு மேல இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி நாங்க ப்ரிப்பேர் பண்றதுனால நிறைய ஆத்தர் பத்தி எல்லாம் நாங்க படிக்கிறோம். ஆனா அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நாங்க தெரிஞ்சுக்கல. இப்போ இங்க வந்து படிக்கும்போது அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. ஸ்கூல் புக்ல இல்லாத நிறைய விஷயம் வந்து நாங்க இந்த புக்கை பார்த்து படிச்சு நாங்க எங்களுக்கு வந்து அதுல இருந்து நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய புக்ஸ் இருக்கிறதுனால நாங்க அப்பப்போ வந்து புக்கு வந்து தேவைப்படும் போது எடுத்து படிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து பக்கத்துலயும் இருக்கிறதுனால யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு வாசகரா வந்து நானே இங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வாசிட்டே இருந்தேன். அப்போ நானே இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாசித்து சரி நம்மளே எழுதுவோம் சொல்லி நானே ஒரு புக் எழுதிருக்கேன். என்னோட புக் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்ல லான்ச் ஆக போகுது. சோ பாருங்க, ரொம்ப விஷயம் நான் அவ்வளவு சப்போர்ட் பண்றாது என் கூட பறக்காத அண்ணன். சிறந்த புத்தகங்கள் நல்ல நண்பர்கள். வாசிப்பு பழக்கம் தியானத்துக்கு இணையானது. சூழ்நிலைக்கு ஏற்ப சரியான முடிவெடுக்கும் திறன், பொது அறிவு, தகவல் தொடர்பு திறன் போன்றவற்றை ஒவ்வொருவரிடத்திலும் வளர்த்தெடுக்க வாசிப்பு பழக்கம் உதவும் என்கின்றனர் ஆர்வலர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ராஜா சாலவனுடன் செய்திக்குழு.